சன் டிவியில் பலருக்கும் ஃபேவரட்டான ஒரு சீரியல் தான் ஆனந்தராகம். 2022 தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக 1000 எபிசோட்ஸை கடந்து டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வருது. இப்படி இருக்கிற நிலையில இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் சீக்கிரமே வரப்போறதா சொல்லி சில தகவல்கள் சோஷியல் மீடியால பரவிக்கிட்டு வருது. இந்த ஒரு விஷயம் இந்த சீரியலோட ஃபேன்ஸ் பலருக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. 2022 இந்த சீரியலை தொடங்கும் போது பிரைம் டைம் ஸ்லாட்டான 6:30 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வந்தது. பட் அதுக்கப்புறம் என்ன காரணம்னு தெரியல, நான் பிரைம் டைமான 3 மணிக்கு இந்த சீரியலை ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து திருப்பியும் இப்போ டைம் சேஞ்ச் ஆகி 11 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. என்னதான் இந்த சீரியலோட டைமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த சீரியலுக்கான ஃபேன்ஸ் குறைஞ்ச பாடு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த சீரியல் ஹிட்ன்றதுனால மராத்தி, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் மற்றும் பெங்காலி போன்ற லாங்குவேஜ்லாம் ரீமேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த சீரியல் சீக்கிரமே முடிய போறதா சொல்லி தகவல் வெளிவந்திருக்கு. இது இந்த சீரியலோட ஃபேன்ஸுக்கு மட்டுமே இல்லை, இந்த சீரியல்ல மெயின் லீடா நடிச்சுக்கிட்டு வர ஆக்டர் அழகப்பன் மற்றும் ஆக்ட்ரஸ் அனுஷாக்கும் வருத்தத்தை கொடுக்கலாம். ஏன்னா கன்னட ஆக்ட்ரஸான அனுஷாக்கு தமிழ்ல இதுதான் முதல் சீரியல். அதே மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர் மற்றும் காமெடினா மட்டுமே நடிச்சுக்கிட்டு வந்த ஆக்டர் அழகப்பனுக்கு ஒரு லீடா இதுதான் முதல் சீரியல். ஆக்சுவலா சீரியல் முடிய போறதா வந்த தகவல் சீரியல் டீம்ல உள்ள சில பேர்கிட்ட இருந்து அன்அபிஷியலா வந்த தகவல்னு சொல்லப்படுது. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இந்த சீரியலோட ரீப்ளேஸ்மெண்ட்டா துளசின்ற ஒரு சீரியல் வரப்போறதா சொல்றாங்க. ஸோ ஆனந்தராகம் சீரியல் முடிய போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.